தனிமை மிகவும் ஆபத்தானது. தனிமை மிகவும் வலிமையான வலி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஒரு சிலர் தங்கள் மேல் இருக்கிற வலியை நிவாரணம் செய்து கொள்ளும்படியாக அநேகரை உபத்திரவப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் தங்கள் தனிமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தீமையான காரியங்களை செய்கிறார்கள். ஒரு சிலர் தன் எஜமானுக்காக உண்மையோடு காத்திருந்து அது தனிமையிலே காத்திருக்கிறார்கள். விசேஷமாக தனிமை என்பது ஒரு முடிவின் காலம் அல்ல, அது ஒரு தொடக்கத்தினுடைய நேரம். செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் நிற்கிற பொழுது அந்த வழியாய் போவதற்கு இடமே இல்லை என்று சொல்லி திகைத்து நிற்கிற பொழுது மோசே தனிமையாக நின்று யோசித்து கொண்டிருக்கிறார். தேவன் உடனே சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு இங்கே போக வழி கிடையாது தான், ஆனால் நீங்கள் போவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணின நம்முடைய உண்மையான கடவுள். வழி இல்லை என்று சொல்லி அடைத்து இருக்கிற இடத்திலே வழியை உண்டு பண்ணி அவர் தாம் ஒருவரே இரட்சகர் என்று அவர்களுக்கு காண்பித்தார். அது தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்து இவ்வனமாய் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 40ஆம் வசனத்திலே, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நினையாத நேரத்திலே அது நடந்தது. அவர்கள் செங்கடலில் நிற்கிற பொழுது நினையாத நேரம், அந்த நேரத்திலே தேவன் வருகிறார். அந்த இடத்திலே வழியை அவர் உண்டு பண்ணுகிறார். அதே போல எஜமான் வருகிற பொழுது 42ஆம் வசனத்தில் சொல்ல, எஜமான் வருகிற பொழுது அப்படியே செய்கிறவர்கள் காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான் என்று சொல்கிறார். தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை தனிமையில் அனுபவிக்கிறான். அவன் மற்றவர்களை ஒடுக்கி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி பிறருக்கு எந்த நன்மையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறான். அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாத அவனை தண்டனைக்கு உட்படுத்துகிறதை 46ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்காக வாழ்ந்து தனிமையாயிருந்து அந்த உபத்திரவத்திலும் பொறுமையாயிருந்து யோசேப்பு சிறைசாலையிலே அமைதியாக இருந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை தேவன் நினையாத நாளிலே அவனுடைய சிறைசாலை கதவு திறந்தது. அதே போலதான் நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் நீதிமானுக்காக ஆயத்தமாயிருக்கிறது. அது சரியான வேளத்திலே சரியான நேரத்திலே தேவன் வருவார். தனக்கு தேவன் நியமித்த நேரம் என்னதென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவனுக்கு உண்மையாக, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக நீங்கள் வாழ்ந்து தனிமை அனுபவிப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக அந்த இடத்திலே செங்கடல் பிளந்தே ஆகும். God bless you.